அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு கைஸ். ஸோ இன்னைக்கு வந்து என்னோட தம்பி அவன் வந்து வீட்டுக்கு வரான். அவன் ஒய்ஃபு, அவனோட பையன் 3 பேர் வராங்க. ஸோ அவன் என்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டான்னா, ப்ரோ எனக்கு வந்து ஏதாவது பீஃபில் செஞ்சு வைன்னு சொல்லியிருந்தான். ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன், சரி இப்போ நம்ம பீஃப் பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ அவன் சொன்னான், ப்ரோ பிரியாணி மட்டும் வேண்டாம், எனக்கு இந்த நெய்ச்சோறு, பீஃப் கறி, அதே மாதிரி ஃபிஷ் ஃப்ரை, தால்ச்சா, இந்த 4மே எனக்கு கொஞ்சம் பண்ணிடு ப்ரோ, நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னான். சரி, அதனால நம்ம இன்னைக்கு அந்த இதுதான் பண்ண போறோம். என் கூட பிறந்தவன் இருக்கானே, அவன் வந்து இப்போ பீஃபும் மீனும் வாங்க போயிருக்கான். ஸோ மீன் கிடைச்சா மீன் ஃப்ரை பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா மீன் ஃப்ரை முடியாது. இப்போ கரெக்டாக மணி வந்து மார்னிங் 8 o'clock கிட்ட ஆகுது. அவன் 12 to 1 கிட்ட வரேன்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தால்ச்சாக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். தால்ச்சாக்கும் ரைஸ் கொண்டான ப்ரிப்பரேஷன் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம பீஃப் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பீஃப் கொண்டான ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம். இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு குக்கிங் விளாக் மாதிரி தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் தால்ச்சாக்கு 1/2 டம்ளர் பருப்பு மட்டும் ஊற வச்சிருக்கேன். ஒரு 30 minutes மட்டும் ஊற வச்சுக்கோங்க, ஓகேவா? இங்க வந்து நானும் என் தம்பியும் மட்டும்தான் சாப்பிடுவோம். 1/2 கப்னா நானும் என் தம்பியும் மட்டும்தான் தால்ச்சா சாப்பிடுவோம். ஸோ அதனால 1/2 கப் தான் வச்சிருக்கேன். என் ஒய்ஃப் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவனோட ஒய்ஃபும் வந்து விரும்ப மாட்டாங்க. ஸோ நான் என் தம்பி 2 தம்பி 3 பேர் தான் சாப்பிடுவோம். அதனால 1/2 டம்ளர் தான் இது பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எல்லாமே இன்னைக்கு கவர் ஆகும். ஒரு படையலே காத்துக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தால்ச்சாக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ பூண்டு வந்து ஒரு 3 பூண்டு, நம்ம இதை பருப்பை வேக வைக்கிறதுக்கு பூண்டு 3, 2 பச்சை மிளகாவும் நடுவில் கீறிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அதோட சேர்த்து பட்டை வகைகள் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த இதை வந்து வெட்டலை, கரெக்டாக போடுறதுக்கு முன்னாடி வெட்டி போடுவோம். ஸோ இதுதான் தால்ச்சா கொண்டான இன்கிரீடியன்ஸ். இதோட சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேன், புளியும் ஊற்றுவேன், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பை வேக வச்சிருவோமா? நான் சொன்ன மாதிரி 1/2 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். அதை போட்டுட்டு அது லைட்டாக முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பூண்டு, அதே மாதிரி 2 ஸ்பூன் வந்து 2 பச்சை மிளகா, என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. 1/2 ஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை இப்போ 3ல இருந்து 4 விசில் கிட்ட வச்சிருவோம். கரெக்டா 3 விசில் எடுத்துருவோம். A few moments later. இப்போ நம்ம வந்து ஜீரக சம்பா ரைஸ் வந்து ஊற வச்சிருவோமா? கரெக்டா 3 டம்ளர். ஸோ ரைஸை வந்து கழுவியாச்சு. ரொம்ப இழுத்து கழுவிடாதீங்க, அது வந்து ரொம்ப ரைஸ் வந்து உடஞ்சிரும். அதனால மேலோட்டமாக கழுவிட்டு ஒரு 30 minutes வந்து ஊற வச்சிருங்க. ஜீரக சம்பா வந்து கொஞ்சம் கூடவே கொஞ்சம் ஊறணும், அப்போதான் நம்மளுக்கு நல்லா இருக்கும், ஓகேவா? கரெக்டாக இங்கே 400 கிராம் கிட்ட எடுத்துருக்கேன். 3 டம்ளர் 400 கிராம் கிட்ட வந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து தேங்காய் பால் எடுத்துட்டு ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். கீ ரைஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கரெக்டாக 3 டீஸ்பூன் வந்து கீ ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கோகோனட் ஆயில் இருந்தால் அது ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கோங்க, ஓகே? இங்கே நான் என்ன 3 பேருக்கு 4 பேருக்கு தான் பண்ணுறேன், அதனால் இது போதும். இப்போ சூடாகிடுச்சு எண்ணெய், அதனால் இப்போ பட்டை வகைகள்லாம் போட்டுடலாம். என்னென்ன போடணுங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போட்ட உடனே நம்ம என்ன பண்ணலாம், கீரி வச்சிருக்கிற பச்சை மிளகா இதையும் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 2 செகண்ட் மட்டும் அப்படி இதாகட்டும். அந்த எண்ணெயிலேயே லைட்டாக பொரிஞ்சு வந்தோடனே இப்போ நம்ம வெங்காயத்தை தூக்கி போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 2 minutes அப்புறம் பார்க்கலாம். ஸோ வெங்காயம் வந்து ஓரளவு கொஞ்சம் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் 1 கப்பு தயிர், அப்படி இல்லைன்னா 20 கிராம்லேருந்து 30 கிராம் போதும். போட்டுட்டு ஒரே வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
வெங்காயத்தில் உள்ள பச்சை வாசனை போனோன்னே கரம் மசாலா இருக்குல்ல, கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. இது அந்த ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு. இதோடு சேர்த்து அரை ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்க எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், 3 டம்ளர் மட்டும் தேங்காய் பால் ஊற்றுவோம் ரைஸுக்கு. 3 டம்ளர் தேங்காய் பாலும் 3 டம்ளர் தண்ணியும் ஊற்றிருக்கேன். இது வந்து ரைஸ் ஊற வச்ச தண்ணி கூட ஊற்றிக்கோங்க, ஒன்றும் இது இல்லை. இப்போ கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்தோடனே நம்ம ரைஸை போட்டுருவோம். அதுக்கடையில கொஞ்சம் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா ரைஸோட மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும். சரி, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ரைஸை போட்டுருவோம். சரி, போட்டாச்சு. இப்போ ரைஸும் அந்த தண்ணியும் ஈக்குவல் ப்ரொப்போசிஷனில் வரட்டும். வந்தோடனே நம்ம தம் வச்சுருவோம். ஓகே, தேங்காய் பாலை வந்து கொஞ்சம் கொதிக்க விட்டனால இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டரில் இருக்குது. ஸோ ஆனால் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து பக்காவாக வரும். எங்கள் வீட்டில் வந்து தக்காளிலாம் போட்டு பண்ணுவாங்க. நான் தக்காளி போட மாட்டேன். நான் லைட்டாக தாளித்து விட்டு ரைஸை போட்டுருவேன். இதான் என்னோட ஸ்டைலு கீரை. டேஸ்ட் மட்டும் பார்த்துட்டு உப்பு வேணும்னா உப்பு போட்டுக்கோங்க. இது வரைக்கும் நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு போட்டிருக்கேன். இதுவும் லைட்டாக பிரியாணி கான்செப்ட் தான். உப்பு வந்து கொஞ்சம் கூட இருக்கணும், அப்போ தான் ரைஸ் உரியும் போது உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கல் வந்து சூடு பண்ணியாச்சு. இப்போ தம் வச்சுருவோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரணும். ஓகேவா? வந்தோடனே ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கலாம். சர்ன்னு அவ்வளோதான் ஊற்றிட்டு இப்போ தம் வந்து நிறைய வீடியோவில் எப்படி வைக்கணும்னு சொல்லியிருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. 17 மினிட்ஸ் வந்து ஃப்ளேம் ஆன் பண்ணியும் 17 மினிட்ஸ் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். மேலே வந்து வெயிட்டாக ஏதாவது காற்று போகாத அளவுக்கு ஏதாவது ஒன்று வச்சு தம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கரெக்டாக 34 மினிட்ஸ் தம் வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து எடுத்து நீங்கள் தம்மு உடச்சிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம தால்ச்சா வைப்போம். தால்ச்சா வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய்னாலும் ஊற்றிக்கோங்க. இங்கே நான் வந்து கிரவுண்ட்நட் ஆயில் ஊற்றுறேன். ஸோ நீங்கள் எதனால் ஊற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ணலாம், இது லைட்டாக சூடு ஆனோடனே பட்டை வகைகளை இதெல்லாம் போட்டுருவோம். இப்போ பட்டை வகைகளை போட்டுருவோம். போட்டுட்டு இதோடு சேர்த்து கருவேப்பிலை அதையும் போட்டுட்டு ஒரே வாட்டி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தேய்க்கும் போது இப்போ என்ன பண்ணலாம், வெங்காயம் இருக்குல்ல, வெங்காயத்தை போட்டுருவோம். போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சரி, 2 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். இது நல்லா வதங்கிடும். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸு சாம்பாருக்கும் தால்ச்சாக்கும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான்வெஜ் தால்ச்சாவாக இருந்தால் இதோட சேர்த்து சிலிப்பி அப்படி இல்லைன்னா ஏதாவது சின்ன சின்ன பீஸ் ஏதாவது போடுவாங்க. இங்கே நான் வெஜ்ஜு தால்ச்சா தான் வைக்க போகிறேன். இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு மசாலா போட்டுருவோம். 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், 1.5 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா வேகிறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், லைட்டாக தண்ணி மட்டும் ஊற்றுவோம். அவ்வளோ தண்ணியை ஊற்றிட்டு ஒரே வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட சேர்த்து புளி தண்ணி இருக்குல்ல, புளி தண்ணியும் ஊற்றிடுவோம். நல்லா வெந்நீரில் ஊற வச்சு இது பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், இதில் கத்திரிக்காவை போட்டுருவோம். போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி கத்திரிக்காவை அந்த இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க.
கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருந்த பருப்பு எடுத்து இதில் போட்டுருவோம். ஓகே, ஸோ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு எடுத்து போட்டுருவோம். போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். தண்ணி வேணும்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், அந்த பருப்பில் வந்து லைட்டாக பருப்பு இது இருக்குது, கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்குவோம் இந்த தாளிச்சாக்கு. எப்போவும் லோ ஃப்ளேம் பண்ணிடுங்க. லோ ஃப்ளேம் பண்ணிட்டு இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட வச்சுருங்க. சரியாயிடும். முடிஞ்சிருச்சு. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பும் செக் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கொதிக்க விடுங்க லோ ஃப்ளேமில். தாளிச்சா ரெடி ஆயிரும். வேணும்னா நீங்கள் வந்து புதினா மல்லி இலை இருக்குல்ல, அது வந்து கரெக்டாக ஒரு கையளவு எடுத்து போட்டுக்கோங்க. புதினா மல்லி இலை வாங்க மறந்துட்டேன், அதனால் நான் போடலை. ஸோ நீங்கள் வேணும்னா போட்டு முடிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ முடிஞ்சிருச்சு. கரெக்டாக லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டா நம்மளுக்கு தாளிச்சா ரெடி. சரி, ஆவலுடன் காத்திருந்த பீஃப் கறி பண்ணலாமா? 2 இல்லைன்னா 3 ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ வந்து பட்டை வகைகளை போட்டுருவோம். அதோடு சேர்த்து 1/2 ஸ்பூன் மட்டும் ஜீரகம் போட்டுக்கோங்க. பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிட்ட அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். நல்லா வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடும். ஓகே, 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நல்லா வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் ஆயிடுச்சு வெங்காயம். இப்போ என்ன பண்ணலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் போட்டுருவோம். 1.5 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து 1/2 கப் தயிர் மட்டும் ஊற்றிக்கோங்க. அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போது வெட்டி வச்சுருந்த மல்லி புதினாவை வந்து இதோட போட்டுடலாம். அதில் மல்லி புதினா வாங்கலை, இப்போ தான் என் தம்பி வாங்கிட்டு வந்தான், அதனால் இதுக்கு போடுறேன். அது 2 முடிஞ்சிருச்சு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து 2 பச்சை மிளகா அதையும் வந்து போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன். 30 செகண்ட்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணி இது பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், தக்காளி மட்டும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி தக்காளியும் போட்டுருவோம். ஸோ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 30 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதோட சேர்த்து தக்காளியும் போட்டுருவோம். தக்காளியும் சின்ன சின்னதாக சாப் பண்ணுது. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். தக்காளியிலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா வந்து போட்டுக்குவோம். லாபம் பண்ணிட்டு இருக்க. கடைசியாக பீஃப் கறி மற்ற எல்லாம் ரைஸ் முடிஞ்சிருச்சு, தால்ச்சா முடிஞ்சிருச்சு. பொரி என்ன பண்ணிட்டு இருக்கா? பொரி என்ன பண்ணிருக்கா? அதான் நெய்ச்சோறு, வெஜ்ஜு தால்ச்சா, அதுக்கப்புறம் இப்போ பீஃப் கறி, இதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பீஃப் கறியா செய்ய போற? ஆமா. பீஃப் பாதி பேருக்கு பிடிக்காத, என்ன பண்ணலாம்? சாப்பிடுறவங்க சாப்பிடுறதுக்கு அப்புறம் நான் வந்து யாரையும் வந்து நீங்க சாப்பிடுங்கன்னா சொல்லல. நம்மளுக்கு பிடிச்சிருக்கு நம்ம பண்றோம். ஒரு நிமிஷம். 1 ஸ்பூன் வந்து கொரியாண்டர், 1 ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் யாரையும் கையை பிடிச்சி இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி நான் வாயில ஊட்ட போறது இல்ல. அது அவங்களோட விருப்பம். அது நம்ம அண்ணன் வேற பீஃப் தான் கேட்டிருக்காப்ல. ஆமா, அவரும் பீஃப் தான் கேட்டிருக்காப்ல. அதனால அது நம்ம இஷ்டம். சரி இருங்க, வீட்டுக்கு யாரும் வந்திருக்காங்க, காலிங் அடிக்கிறாங்க பார்த்தா. ஒருவேளை அண்ணனா இருக்கான், தம்பியா இருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்ப்போம்.
போட்டுட்டு மசாலாலாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மசாலா வேகிறதுக்கு வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தண்ணி ஊற்றலாம். அவ்வளோதான், வேறு எந்த மசாலாவும் போட வேணாம், இதே போதும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 3 minutes மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. எங்களை பீஃப் வாங்கிட்டு வந்த நல்லா போன்லெஸ் பீஸா போட்டிருக்கோம். பரவாயில்லையாப்பா, அது நம்ம பக்கத்துலயே இருக்குது கூட. நல்லா அவர் நல்லா வெட்டி வச்சிருந்தாரு, போன்லெஸ் போன்னு தனித்தனியாக வெட்டி வச்சிருந்தாரு. அதே மாதிரி அவர் என்ன சொன்னாரு, சின்ன மாடு சீக்கிரம் வேக வச்சிருங்க அப்படின்னாரு. பெரிய மாடா இருந்தா ரொம்ப நேரம் வேக வைக்கணுமா? ஆமா, அதுனா 5 விசில் 6 விசில் கிட்ட வரணும். ஏன்னா வந்து நீங்க கம்மியா வேக வச்சாலே போதும் அப்படின்னாரு. அதனால இது இப்ப உனக்கு எத்தனை விசில் வேகுதுன்னு பார்ப்பேன். 2 விசில் வைப்போம். ஏன்னா நல்லா சிக்கனுக்கு எத்தனை விசில் அப்பா? சிக்கனுக்குலாம் ஒண்ணுதான். சிக்கனை மாதிரியே வெந்தா போதும்ட்டாரு அவரு. அப்போ ஓகே, மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு மசாலா எதுவுமே நான் ஸ்பெஷலாலாம் போடல. அம்மா மாதிரி கரம் மசாலா, அதுக்கப்புறம் 1:2:3 தான் போட்டிருக்கேன். அதை என்னது மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் தான் போட்டிருக்கேன். ஓகே தானே? நல்லா இருந்தா போதும். சிம்மினின்னு ஒன்று இருக்கு, ஆன் பண்ணலாம். சிமினி ஆன் பண்ணா மைக்ல பேசுறது கேட்காது தம்பி. வெல்கம் டு செய்குல் பார்வை. இன்னும் கொஞ்ச நாள்ல செய்குல் பார்வைக்கு ஒரு இன்ட்ரோ நீங்க பாப்பீங்க. நாங்கள் ஸ்பெஷலாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம், டான்ஸ் ஆடி. இன்னும் கொஞ்ச நாள்ல அது இன்னும் கூடிய சீக்கிரம் விரைவில் உங்களே வந்து சேரும். வெறும் ஆதரவு அளியுங்கள். ஸோ பீஃபுக்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கரம் மசாலாவும் உப்பும் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், குக்கரை க்ளோஸ் பண்ணி பீஃப் வேகிற வரைக்கும் 2 விசில். இதை வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிக்கனை விட சீக்கிரம் வெந்துருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சின்ன மாடுனால. அதனால் இப்போ என்ன பண்ணலாம், 2 விசில் மட்டும் விட்டு பார்ப்போம், எப்படி வேகுதுன்னு பார்ப்போம். ஸோ விசில் வச்சிடலாம். கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு விசில் வச்சுருங்க. 2 விசிலில் எடுத்துடலாம். கொஞ்சம் பெரிய பீஃபாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு 5 விசில், 4 விசில் 5 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் 2-3 விசில் வச்சு செக் பண்ணி பார்க்கணும். ஒரு சில நேரம் 4 விசிலே வெந்துடும், ஒரு சில நேரம் கொஞ்சம் கூட ஆகும். 2 விசில் வச்சுட்டு செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபைனலாக மீன் ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா மசாலா தேய்ச்சி வச்சுருக்கு. வந்து ஒரு 3 to 4 minutes அப்படி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு நம்ம மீனை போட்டுருவோம். Meanwhile, ஸோ 2 விசில் விட்டாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, ஃபஸ்ட்டு வெந்திருக்கான்னு செக் பண்ணுவோம். என் தம்பி சொன்ன மாதிரி 2 விசில்லையே நல்லா வெந்துருச்சு. ஒரு 5 minutes மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், தேங்காய் பால் ஊற்றிடுவோம். ஓகே, இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணலான்னா கரம் மசாலா போட்டுருவோம். கரம் மசாலாவும் உப்பும் போட்டுருவோம். நல்லா மறை சாரல்கள் போட்டு தூவி விடுங்க. ஓகே, போட்டாச்சா? இப்போ வந்து உப்பு லைட்டாக தேவைப்படுது, உப்பும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு 2 to 3 minutes இப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ஊற்றி இறக்கிடுவோம். ஓகே, ஸோ 5 minutes ஆயிடுச்சு. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 minutes வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ணலான்னா தேங்காய் பால் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு டக்குன்னு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 2 minutes மட்டும் வச்சுட்டு இதை எடுத்துருவோம். நம்மளுக்கு பீஃப் கறி ரெடி. ஒரே ஒரு வாட்டி உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடுவோம். ரொம்ப கொதிக்க விட்டால் அந்த தேங்காய் வந்து திறந்துடும். ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 minutes வந்து அப்படியே செட் பண்ணி விட்ருவோம். மீன் ஃப்ரை பண்ணோன்னே சாப்பிட்ற வேண்டியதான். அவ்வளோதான், ஃபிஷ் ஃப்ரையும் முடிஞ்சிருச்சு. எடுத்துருவோம். இப்போ எடுத்துகிட்டு தம்பிக்கு மெசேஜ் அனுப்புவோம் எப்போ வராருன்னு. சாப்பாடு ரெடி. ஃபஸ்ட்டு
பீஃப் குழம்பு. அப்படியே வந்தோன்னா நெய்ச்சோறு. அப்படியே வந்தோன்னா தால்ச்சா. அப்புறம் அங்க இருக்கு பாருங்க, ஒழிஞ்சிட்டு இருக்கான் பாருங்க, இது மீன். சாப்பிடுவோமா? என்னாச்சு சாப்பாடு ஜெயிச்சு அவன் வரலையா? இல்ல அவனுக்கு மெசேஜ் அனுப்பினா இது பண்ணல, இரு வாய்ஸ் மெசேஜ் வேணா அனுப்பி பார்ப்போம். அவன் ஒண்ணுமே சொல்லல, என்ன பண்றது? என்ன கேளு போன் அடி. ரெடி பண்ணியாச்சு, காலைல உட்காந்து ரெடி பண்ணிருக்கு. தம்பி என்னடா ஆச்சு? ரொம்ப நேரம் ஆச்சுடா, சீக்கிரம் வாடா. சாப்பாடுலாம் ரெடி ஆயிருச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வாடா. இல்லைன்னா மெசேஜா அது அனுப்பட எங்க இருக்குன்னு பாப்போம். என்ன ரிப்ளை பண்ண? போன் பண்ணா போன் எடுக்க மாட்டேங்கிறான். வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டான். என்ன பாரு, நீங்க ஆபீஸ்ல மீட்டிங் கூப்பிட்டாங்கண்ணே, அதனால வர போலண்ணே. மன்னிச்சிருண்ணே, இன்னொரு நாள் கண்டிப்பா நான் வரேண்ணே. வரலையா? வரலையா?